வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ரீசெண்டா தமிழ் டப்பிங்ல வெளிவந்திருக்கிற பிரசன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாரர் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஆரம்பத்துல ஹீரோயினோட குடும்பம் ஒரு வீட்டை வாங்குறாங்க. அந்த வீட்டுல ஆல்ரெடி ஒரு அமானுஷ சக்தி ஒண்ணு இருக்குது. ஆரம்பத்துல அந்த அமானுஷ சக்தி அந்த வீட்டுல இருக்கிறவங்களை எதுவுமே பண்ணாம என்ன பண்றாங்க அப்படிங்கிறத கண்காணிக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு என்னதான் ஆனிச்சு, அந்த அமானுஷ சக்தி அந்த வீட்டுல இருக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்துல தனிமையான வீடு, பேக்ரவுண்ட் மியூசிக், இது எல்லாமே ஒரு ஹாரர் மூவி அட்மாஸ்பியரை நமக்கு நல்லாவே ஏற்படுத்துது. இந்த படம் 1.5 மணி நேரத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஷார்ட்டான படம். ஸோ குயிக்காவே உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல நடிச்சிருக்கிற நடிகர்கள் பர்ஃபார்மன்ஸ் வைஸா சூப்பராகவே நடிச்சிருக்கிறாங்க. படத்தோட கேமரா ஒர்க் சூப்பராகவே இருக்குது. குறிப்பா சொல்லணும்னா, படத்துல பேய் வர காட்சிகள் அப்படின்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. ஆனா கேமரா மூவ்மெண்ட் மூலமா பேயோட நகர்வுகளை இவங்க காட்சிப்படுத்தின விதங்களாகட்டும், கதாபாத்திரங்களோட நகர்வுகளை காட்சிப்படுத்தின விதங்களாகட்டும், படத்தை கலர்ஃபுல்லா பிரசன்ட் பண்ண விதங்களாகட்டும், இந்த இடங்கள்ல சினிமாட்டோகிராஃபிக் நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாம படத்தோட கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்ட் படத்துக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிருக்குது. இந்த படத்தோட திரைக்கதையில சுவாரஸ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைவா இருக்கிறதுனால இந்த படம் ஷார்ட்டாவே இருந்தாலும் ஸ்லோவா மூவ் ஆகிற ஒரு ஃபீலை ஏற்படுத்திடுது. படத்துல வர ஹாரர் காட்சிகள் பெரிய திகிலை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. கேரக்டர் வைஸா இந்த படத்தை இன்னுமே இவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த படம் ஒரு சுமாரான படம் தான். தமிழ் டப்பிங்ல இருக்கிறனால விருப்பப்படுறவங்க பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்குது, ஸோ தனியாவே பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.